கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லென்த்து கால தியானம். ஆத்தும நேசரின் பரலோக ராஜ்யம் பற்றிய ஓமைகள். மத்தேயு 13:47-48. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து பாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்படுகிற இந்த வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்போது இந்த கடலிலே இந்த வலைகளை போடும் பொழுது அதில் சகலவிதமான மீன்களும் இருக்கும். விஷத்தன்மை உள்ளது இருக்கும், நல்ல மீன்கள் இருக்கும், ஆகாத காரியங்கள்லாம் வேண்டாத மீன்கள் எல்லாம் அதில் இருக்கும். அப்போது இதை எடுத்து அவங்க தனியாக உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்களாம், அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்போ நல்லதை மாத்திரமே இந்த கூடைகளிலே சேர்த்து கொள்ளுகிறாங்க, ஆகாததை தூக்கி எரிந்து விடுகிறாங்க. அப்போது இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 13:29-30. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இங்கேயும் ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியாக இந்த வலையை போடும்பொழுது அந்த மீன்கள் வரும்பொழுது கூடைகளிலே நல்லதை சேர்த்து ஆகாதவைகளை தூக்கி எறிகிறார்களோ, அதே மாதிரி இங்கேயும் ஒரு காரியம் நடக்குது. அங்கே விதைக்கும் போது கூட களைகளும் சேர்ந்து வளருது. அந்த சூழ்நிலையில் இதை பிடுங்கட்டுமா, இதை அறுக்கட்டுமா அப்படின்னு சில மனிதர்கள் கேட்கும் பொழுது அந்த எஜமானன் சொல்கிறார், இருங்க, இப்போது எதுவும் ஒன்றும் பண்ணாதீங்க, அது நல்லா வளரட்டும். இப்போது நீ அதை அந்த களைகளை எடுக்கும் பொழுது கோதுமை வேரோடு என்ன பண்ணும், பிடுங்கப்படும், அதனால் காத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நான் பார்க்குறோம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை முதலாவது நோக்கி களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரித்து கட்டுகளாக கட்டுங்கள் என்பேன் என்று அந்த உரிமையாளர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கோதுமையோ என்ன பண்ணுறாங்களாம், என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொல்ல சொன்னதாக இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கோதுமை, நல்ல கோதுமையை மாத்திரம் அவங்க சேர்த்து வைக்கிறத பார்க்குறோம். அந்த களைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எதுக்காக கட்டி வைக்கிறாங்க, அதையெல்லாம் எடுத்து கட்டுகளாக கட்டி அதை சுட்டெரிக்கிறதுக்காக அவங்க சேர்த்து வைக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு வசனத்தையும் நம்ம ஆதாரமாக பார்க்க போகிறோம். மத்தேயு 3:12. இப்போது இந்த கோதுமை குறித்து நாம் இங்கே பார்த்தோம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். இங்கே இந்த உதவாத அந்த தூசியையும் அந்த பதரையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அவியாத அக்கினி, எப்பொழுதும் அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலையில் அந்த பதரையெல்லாம் வேண்டாத காரியங்கள் எல்லாம் சுட்டரிக்கிறதை பார்க்குறோம். அந்த நல்ல கோதுமையை எடுத்து அப்படியே களஞ்சியத்தில் அங்கே சேர்த்து வைக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு ஆதார வசனம் பார்க்கும்போது யோவான் 15:2, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிகமான கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போது நல்ல கனி கொடுக்கிற அந்த கொடியை மாத்திரம் இன்னும் அதிகமாய் சுத்தம் பண்ணும்படி அதை தேவன் சுத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக அநேக ஆதார வசனங்களிலே நாம் பார்க்கும்போது நல்ல மீன்களை பார்க்குறோம், நல்ல கோதுமை மணியை பார்க்குறோம், இங்கே நல்ல ஒரு திராட்சை கொடியை சேர்த்து வைக்கிறத பார்க்குறோம். ஆனால் வேண்டாத காரியங்களை எதற்காக தான் வைக்கிறாங்கன்னா,
அது நியாய தீர்ப்பு நாளுக்கு. அது அங்கே அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த அக்கினி கடலிலே நியாயம் தீர்த்து அந்த காரியங்களை சுட்டெரிக்கிறதுக்காக மனிதர்களை, ஆகாத மனிதர்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களை அங்கே நியாய தீர்ப்பு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியாக வெளிப்படுத்தல விதமாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆம், நாம் இரவும் பகலும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாலும் அவருடைய சித்தத்தை செய்யாமல் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய பிரியமில்லாத காரியங்களை செய்து இருக்கிறவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெயர்கள் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கான தகுதி உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஒவ்வொருத்தரும் இந்த கடைசி காலத்தில், இந்த லென்த்து கால டேஸில் நாம் சில காரியங்களை இப்படியாக தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்ல மீன்களாக, நல்ல கனி கொடுக்கிற கொடிகளாக, கோதுமைகளாக நாம் வாழ வேண்டும். நாம் நல்ல மீன்களைப் போல, நல்ல திராட்சை கொடியை போல, நல்ல பிள்ளைகளாக, பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயர் இருக்கிறதா என்று சொல்லி நாம் அதை நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிதாவின் சித்தத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நல்ல அந்த வலைக்கு நாம் ஒப்பாய் இருக்க வேண்டும். இப்படியாக நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாம் செபிப்போமா? எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை குறித்து ஆண்டவரே, இந்த மீன்களை அப்பா வலைகளை குறித்து அப்பா நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த மீன் வலையானது ஆண்டவரே சோத்திரம் அப்பா, நல்ல அப்பா சோத்திரம் சோத்திரம் அப்பா, மீன்களை மாத்திரம் கூடைகளிலே சேர்த்து வைக்கிறதை பார்க்கிறோம். ஆகாதவைகளை தூக்கி எரிகிறதை பார்க்கிறோம். அப்படி ஆகாத ஒரு பிள்ளைகளாக நாங்கள் போய்விடக்கூடாது ஆண்டவரே. நல்ல அப்பா மீன்களாக, நல்ல கனி கொடுக்கிற திராட்சை கொடிகளாக, நல்ல மரங்களாக நாங்கள் வாழ அப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.